शीतलेत्वं जगत्पिता शीतलेत्वं जगदात्री शीतलादेविये नमो நமக. அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, வாராகியின் அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் 14/6/2024 சுக்லபக்ஷ அஷ்டமி. அது மட்டுமல்லாமல் தசமகா வித்தையிலே 7வது வித்தையாக விளங்கக்கூடியவள் அன்னை தூமாவதி. நிறைய ஆன்மீக அன்பர்களும் அறியாத ஒரு அற்புதமான ஒரு பெயர் தூமாவதி. தூமாவதி என்பவள் அன்னை பார்வதியின் அம்சமாகவும் பராசக்தியின் சொரூபமாகவும் விளங்கக்கூடியவள். தூமாவதி நாம் தென்னகத்திலே, அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே அவளை நாம் மூத்தவள் என்றும் ஜேஷ்டா தேவி என்றும் வழிபாடு செய்து கொண்டிருந்தோம். இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம் என்றால், ஒவ்வொரு சிவ ஆலயங்களிலே 1000-1500 ஆண்டு காலம் பழமையாய்ந்த அத்துணை ஆலயங்களிலுமே முதல் தேவி, மூத்தவள் என்று அழைக்கப்படக்கூடிய அன்னை இந்த தூமாவதி. தூமாவதி என்றால் நீங்கள் எல்லாம் நினைப்பது போல் அம்பாள் ரொம்ப பிரகாசமானவள், தீர்க்க சுமங்கலி, ரொம்ப லட்சணமானவள் என்பதெல்லாம் இல்லை. இந்த தூமாவதியின் ஜெயந்தியானது நாளைய தினம் தூமாவதியின் ஜெயந்தி. தூமாவதி தூமாவதி என்கிறீர்களே சுவாமி, தூமாவதி என்றால் அந்த அன்னை எப்படி இருப்பாள், அவளோட சொரூபம் என்ன, அம்பாளுடைய கோவில்கள் என்ன, அம்பாளோட சிறப்பு என்ன அப்படி என்று நீங்கள் கேட்டீர்களானால், கவுஹாத்தியிலே காமாக்கியா தேவியின் ஆலயத்துக்கு வெக அருகிலே இருக்கக்கூடியது அன்னை தூமாவதியின் ஆலயம். எவள் ஒருவரால் உங்களுக்கு நித்திய சுமங்கலி யோகத்தை தர முடியும் என்றால் அன்னை தூமாவதி. முதலிலே தூமாவதியின் தோற்றமானதை பற்றி நாம் விவரிக்க வேண்டும் என்றால், முன்பொரு காலத்திலே பரமேஸ்வரனின் மனைவியாக இருந்த அன்னை பார்வதி தக்ஷனின் மகளாக அவதரித்த அந்த தக்ஷன் மகாராஜனின் மகளை திருமணம் செய்து கொண்டு சிவபெருமான் கைலாயத்திலே இருக்கும்போது தனது மகளாக இருக்கக்கூடிய தாக்ஷாயணியையும் தனது மருமகனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனையும் பார்க்க வேண்டும் என்று தக்ஷன் கைலாயம் நோக்கி விரைந்து வருகிறான். அவ்வாறு வரக்கூடிய தக்ஷனுக்கு ஒரு எண்ணமானது தோன்றுகிறது. நாம் அந்த பரமேஸ்வரனின் மாமனார் ஆகிவிட்டோம், ஆகையால் அந்த பரமேஸ்வரனை விட மிகவும் விசேஷமானவன், பெரியவன் என்ற ஆணவம், அகங்காரம், செருக்கு அதிகமானதின் காரணத்தை உணர்ந்த நந்தியம்பெருமான் இவ்வாறு தலைகணம் கொண்ட தக்ஷகனை, இந்த தக்ஷராஜனை உள்ளே அனுமதிக்கவில்லை. என்னை போற்றி வரவேற்க வேண்டிய என் மருமகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னை அவமானம் செய்ததால் அவரை அவமானம் செய்ய வேண்டும் என்பதற்காக சிவபெருமானை அழைக்காமல் ஒரு மாபெரும் யாகத்தை தக்ஷன் செய்கிறான். ஆக இவ்வாறு இந்த தக்ஷன் நடத்தக்கூடிய யாகத்தை பற்றி உணர்ந்த அன்னை பராசக்தி அந்த யாகத்தில் செல்பவர்களுக்கும் அந்த யாகத்தை நடத்துபவர்களுக்கும் அந்த யாகம் சிறப்பாக நடக்காது என்று சாபம் வைத்தது. அது மட்டுமல்லாமல் அந்த யாகமானது முழுக்க முழுக்க சிவபெருமானை உதாசீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவிழ்வாகம் கொடுக்காமல் செய்யப்படுகின்ற ஒரு ஹோமம். அந்த யாகத்தை பூர்த்தி செய்ய விடாமல் பராசக்தியானவள் இந்த தக்ஷனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது அந்த உடல் அளவிலே, ஆகையால் யோக நிலையிலே இருந்த அன்னை அந்த உடலை அந்த ஹோமகுண்டத்திலே செலுத்தி அல்லது அந்த ஹோமகுண்டத்திலே விழுந்து அந்த ஹோமத்தை பூர்த்தியாக விடாமலும், அது மட்டுமல்லாமல் அந்த ஹோமத்தை நிர்மூலமாக்கும் விதத்திலும் அன்னை பராசக்தி அந்த ஹோமகுண்டத்திலே விழுந்து விட்டார். அவன் சரீரத்தை அதில் விட்ட பிறகு
அதிலிருந்து வந்தக்கூடிய புகையானது ஒரு மாபெரும் கருநீர புகை, இந்த பிரபஞ்சத்தையே சூழக்கூடிய அளவிலே வந்த புகையிலிருந்து வெளியான தேவதை, அந்த பராசக்தியின் சொரூபம்தான் தூமாவதி. பெயர்பட்ட தூமாவதியானவள் சுக்லபக்ஷ அஷ்டமி திதியிலே உதித்ததால் இந்த நாளாகிறது தூமாவதியின் ஜெயந்தியாக நாம் அனைவரும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட தூமாவதியின் ஜெயந்தியானது நாளைய தினம் நாம் அனைவராலும் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தசமகா வித்தையிலே ஒவ்வொரு சங்கடமான நேரங்களின் பராசக்தியின் துணை கொண்டு ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைந்த ஒரு அற்புதமான வித்தை பேரு தான் தசமகா வித்தை. தச என்றால் 10, மகா என்றால் மிகப்பெரிய, வித்தை என்றால் அழிக்க முடியாத மந்திரம்னு பேர். ஆண் தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய வார்த்தைகளுக்கு பேர் மந்திரம், பெண் தெய்வங்களை உபாசிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பேரு வித்தை. ஒரு நாளும் யார் நம்மை கைவிட்டாலும் நமக்கு வித்தையானது நம்மிடத்திலிருந்து யாரும் அழிக்கவே முடியாது. ஆகையாலே இந்த தசமகா வித்தை என்னும் மாபெரும் வித்தையிலே 7வது வித்தையாக இருக்கக்கூடிய தூமாவதியை எவன் ஒருவன் உபாசிக்கிறானோ அவன் வாழ்க்கையிலே ஆபிச்சாரம் போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாமல் எதிரிகளுக்கு சிரமம் கொடுக்கும் ஒரு சூழ்நிலை இந்த அன்னையை யாரும் உபாசிக்கிறான்னா அவனுக்கு உண்டு. அன்னையை ஒருவன் பூஜை செய்தானால் அவன் எதிரி நிச்சயமாக சங்கடத்துக்கு உள்ளாவான். அன்னையிடத்திலே ஒரு தீர்க்க சுமங்கலி வழிபாடு செய்கிறார்களா அவருக்கு ஒரு நாளும் அமங்கலியாக சூழ்நிலையே விதியே இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமையும் நித்திய சுமங்கலி யோகமும் கொடுக்கக்கூடியவர். சொல்ல முடியாத சிரமங்களிலும் பிரச்சனைகளுக்கும் எவன் ஒருவன் உள்ளாயிருக்கிறானோ அவன் வழிபாடு செய்தால் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு விமோச்சனம் உண்டு. இந்த தூமாவதி அவளின் தோற்றமானது கருத்த உடல், முதிர்ந்த ஒரு தோற்றம், பழுத்த சடை, அவள் அந்த பழுத்த சடை, துர்நாற்றம் வேர்வையும் வீசக்கூடிய மனம், உடைந்த ஒரே ஒரு சக்கரம் கொண்ட தேர், தேரின் மேற்பகுதியிலே இருக்கக்கூடிய கொடியானது காகத்தை பொருந்திய உடைந்த கொடி. அன்னையின் தேரின் வாகனமானது காக்கை. ஆக எவள் ஒருவரால் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ முடியும். ஏனென்றால் அன்னை இருக்கக்கூடிய இடம் என்பது மயானம். அன்னை எந்த இடத்துல எப்படி ஆசீர்வாதம் பண்ணா, மேகத்திலிருந்து மேகமயமாக அவள் தூபம் என்னும் சொல்லப்படக்கூடிய மேகமயமான புகையிலே அம்பாள் காட்சி கொடுக்கிறார். இந்த தூமாவதியின் உபாசகன் ஒவ்வொருவரும் அன்னை தூமாவதியை உபாசனை செய்யும் போது அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களையும் அம்பாள் கலைந்து அவனிடத்திலே எந்த சிரமமும் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலை அம்பாள் செய்து கொண்டிருக்கிறார். ஆக அவளோட ரூபத்தை பார்த்தாலே ரொம்ப ஒரு வித்தியாசமான ரூபம். மயானத்திலே உடைந்த தேர், அதுவும் ஒரே ஒரு சக்கரம் கொண்ட உடைந்த தேர். அது மட்டுமல்லாமல் உடைந்த தேரிலே ஒரு கரிய நிறம் காகம். நாம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அண்டம் காக்கை எனும் சொல்லக்கூடிய அளவுல ஒரு பெரிய அளவுல ஒரு காக்கைகள். இந்த காக்கைகள் கூட ஒரு காக்கை மட்டும் அன்னையின் தேரிலே பூட்டப்பட்டிருக்கும், மீதி 2-3 காக்கை அன்னையை சுற்றி இருக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் அன்னை இடத்திலே ஒரு முரம், அதுவும் உடைந்த முரம். அன்னையின் வஸ்திரம் வெள்ளை நிற வஸ்திரம். அன்னை அமங்கலி கோலம் கொண்டு ஒரு வெள்ளை நிற வஸ்திரம், அதுவும் கிழிந்த வெள்ளை நிற வஸ்திரம் உடுத்தியிருப்பாள். ஆனால் இவளை எவன் வழிபாடு செய்தாலும் அவருக்கு அவள் எப்படி இருக்கிறாளோ அப்படி அதுக்கு எதிர்மறையான எல்லா ஆசீர்வாதமும் பண்ணக்கூடிய, ஐயோ இப்படி இருக்கக்கூடிய சுவாமி எப்படி வர, நிச்சயமாக ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவனால் மட்டும்தான் அடுத்தவனுக்கு அந்த துன்பத்தை தரக்கூடாது என்ற எண்ணம் வரும். ஆகையால் அம்பாளை நாங்கள் வழிபாடு செய்தீர்களானால் உங்கள் விதியாகப்பட்டது இப்படியே இருந்தாலும் கூட அதை மாற்றக்கூடிய வல்லமை நிச்சயமாக அம்பாள் இடத்திலே உண்டு. ஆக அவளை நாளை தினம் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். துமாவதி அப்படின்னா அமங்கலி குலம். நம்ம இல்லங்களிலும் நமக்கு அருகாமையிலும் நமது உறவிலும் அமங்கலியாக இருக்கக்கூடிய பெரியோர்களை வணங்கி அவர்கள் கையால் விபூதி இட்டுக் கொள்வது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாளை தினம் நம் இல்லங்களிலே அப்பத்தா போன்ற பெரிய பெரிய
பெரியோர்கள் இருப்பாங்க. அதுல நல்ல ஒரு 60-70 வயது கடந்த ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இந்த தூமாவதி ஆனவள் தென்கிழக்கு திசைக்கான காவல் தெய்வமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தசமகா வித்தையிலேயே மிகவும் மூத்தவள், அதாவது பழுத்த சடை அப்படின்னு சொல்வார்கள். பழுத்த சடை என்றால் வெள்ளை நிற சிகை கொண்டவள். அதாவது வெள்ளை நிறம் என்பது ஒரு 60-70 வயதிலே, 50 அம்பாள் மிகவும் மூத்தவள் என்பதால் மிகவும் ஒரு 60-70 ஆண்டுகள் கழித்து ஒரு மனிதருக்கு எந்த அளவுக்கு சடை இருக்குமோ அதே மாதிரி மும்மடங்கு கொண்டவளாகவும் உலகத்திலே மிகவும் மூத்தவளாகவும் இவளை அழிப்பதால் தான் இவளை ஜேஷ்டா என்றும் ஜேஷ்டா தேவி என்றும் முதல் தேவி என்றும் அழைக்கிறார். இவளை வழிபாடு செய்தால் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இன்னல்களிலும் நீண்டு வர முடியும். அன்னையின் விசேஷமாக சத்ரு சம்ஹாரம் செய்வதற்காகவும் அது மட்டுமல்லாமல் இன்னல்களிலிருந்து உடனடி விமோச்சனம் கொடுக்கிறதற்காகவும் அன்னை சங்கட ஹரிணி என்றும் அது மட்டுமல்ல சத்ரு சம்ஹாரிணி என்றும் இந்த தூமாவதி தேவியை நாம் மனசார பிரார்த்தனை செய்தோம்னா நிச்சயமாக அன்னையின் பீஜமானது தூம் எனக்கூடிய அற்புதமான பீஜம். ஓம் தூம் தூமாவதியை நமக என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் இல்லை என்ற போதும் கூட இவளை நினைத்த மாத்திரத்திலே ஆசீர்வாதம். அதுவும் நாளை தினம் மிக மிக விசேஷம். யாரெல்லாம் அம்பாள் உபாசகர், ஸ்ரீவித்யா உபாசகர், தசமகா வித்யாச உபாசகர் மற்றும் எண்ணற்ற இன்னல்களிலும் தீராத பிரச்சனைகளிலும் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இதிலே அன்னையை வழிபாடு செய்தால் நாளை தினம் பெரிய மாற்றம். பொதுவாகவே அஷ்டமி என்றால் காளியின் அருள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிலும் தசமகா வித்தை மகாகாளியின் அற்புதமான ரூபமாகவும் அது அன்னை சதிதேவியின் சக்தியிலிருந்து வந்த இந்த தூமாவதியின் அற்புதமான சொரூபத்தை பெறக்கூடிய ஜெயந்தியும் இணைந்து வருவதால் அவன் ஒருவன் அம்பாளை நாளை தினம் வணங்குகிறானோ அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா இன்னல்களையும் கலந்து ஒரு அற்புதமான ஒரு நிலை அடையக்கூடிய ஒரு பெரும் ஒரு அற்புதமான ஒரு நாள் நாளை. அதனால கூடுமான அளவு நாளை அனைவரும் ஓம் தூம் தூமாவதியை நமக என்றும், அன்னை மகாமாரி என்பவள் தூமாவதியின் ரூபமாக இருப்பாள். மகாமாரி என்றால் ரேணுகா பரமேஸ்வரி. ஏனால் ஜமதக்னி முனிவருடன் உடன் சதியாக அவள் உடன்கட்டை ஏறியதாக ரேணுகா புராணம் சொல்கிறது. அந்த வகையிலே அன்னை ரேணுகா பரமேஸ்வரி கூட தூமாவதியின் சொரூபமாகவே நாம் எல்லாம் வணங்கக்கூடிய அளவிலே அம்பாள் இருக்கிறார். அதனால அருகாமையில் இருக்கக்கூடிய ரேணுகா பரமேஸ்வரி வழிபாடு செய்தால் கூட எளிய முறையிலே அன்னை தூமாவதியின் பெரிய ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாளாக அமையும். ஆகையால நாம் நாளை அனைவரும் தூமாவதியின் மனசார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அன்னை தூமாவதியின் படத்தை பார்த்து அன்பால் இப்படித்தான் இருப்பாள் என்று உங்களுக்கு விளக்கக்கூடிய வகையிலே அம்பாலோட தியான ஸ்லோகங்களும் மூலமந்திரங்களும் மற்ற விபரங்களும் உங்களுக்கு இந்த தொகுப்பின் இறுதியிலே உங்களுக்காக அதை விளக்கக்கூடிய படங்கள் அனைத்தையும் இதனோடு இணைக்கிறோம். அனைவரும் அன்னை தூமாவதியை மனசார பிரார்த்தனை செய்து இன்னல்களிலிருந்து மீண்டு வருவதற்கான அற்புத நாள் நாளை காலை முதல் நாளை இரவு வரை அன்னை தூமாவதியை மனசார நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்கள். நம் இல்லங்களும் நம் உறவுகளும் நம்மளோட இருக்கக்கூடிய அனைத்து ஒரு அமங்கலி கோலத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்களை சென்று வணங்கி அவர்களுடைய வாழ்த்தை பெறுங்கள். அன்னை தூமாவதியின் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றதற்கு அது சமம். ஆகையால் உங்கள் இன்னல்கள் எல்லாம் களையக்கூடிய அற்புத நாள் நாளை. தவறாமல் அன்னை தூமாவதியை வணங்குங்கள். ஓம் தூம் தூமாவதியை நமக. ஓம் தூம் தூம் தூமாவதியை நமக. ஓம் தூம் 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 தூமாவதியை நமக. நமோராகி.